அக்னியில் விழுந்த பனித்துளியே. அத்தியாயம் 14. விசாலாட்சி பாட்டியோ, கமலம், நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போக இந்த வாட்டி ரொம்ப தாமதமாகிட்டு இருக்கு என்று கூற, அவரோ கையை பிசைந்து கொண்டு, அத்தை, உங்க பேரன்கிட்ட நீங்களே பேசுங்க என்று கூறினார். அப்பொழுதுதான் அவர்களின் பேச்சை கேட்டுக்கொண்டு வீட்டுக்குள் நுழைந்த ருத்ரதேவோ பாட்டியை பார்க்க, தம்பி, நீ இந்த முறை கண்டிப்பா வரணும்பா. பாட்டி, என்ன இது வரைக்கும் நான் வந்ததில்லை, இப்ப மட்டும் புதுசா எதுக்கு என்ன தொந்தரவு பண்றீங்க என்று கேட்க, இத்தனை நாள் தான் பிசினஸ் வேலைன்னு ஓடிட்டு இருந்த, இப்ப கல்யாணமாக போகுது, இதுக்கப்புறமாவது நீ நம்ம குலதெய்வ கோயிலுக்கு வரணும் என்று கூறினார். இப்ப மட்டும் புதுசா என்ன இருக்கு பாட்டி, நீங்களே போயிட்டு வாங்க என்று அவன் கூறி முடிக்க, அப்படி சொல்லாதப்பா, இதுக்கப்புறம் உனக்கு கல்யாணமாக போகுது, கல்யாணத்துக்கு முன்னாடி நீயும் உன்னை கட்டிக்க போறவளும் குலதெய்வ கோயிலுக்கு போய் பொங்கல் வைக்க வேண்டும், அது கண்டிப்பா முடியாதுன்னு சொல்லிட்ட, அட்லீஸ்ட் இதுக்காவது வரலாமில்ல தம்பி என்று கேட்க, என்ன பாட்டி நீங்க எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டு, நீங்க பாட்டுக்கு போயிட்டு வர வேண்டியதானே, எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு என்று நெற்றியை தேய்த்தான். நீ வருவன்னு உனக்காகத்தான்ப்பா 2 மாசமா கோயிலுக்கு போறத தள்ளி போட்டுட்டு இருக்கோம், இந்த முறை நம்ம எல்லாரும் சேர்ந்து போகலாம் தம்பி என்று தன் பேரனிடம் கெஞ்ச, தன் பாட்டியின் கெஞ்சலை பார்த்தவன் யோசனையாக, சரி பாட்டி, வரேன் என்று கூறிவிட்டு சென்று விட்டான். அவ்வளவுதான். வீட்டிலிருந்த அனைவருக்கும் அவ்வளவு மகிழ்ச்சி. எப்படியோ வராதவனே வருகிறேன் என்று சொல்லிவிட்டானே என்று அனைவரும் அதே மனநிலையில் அடுத்து வார குலதெய்வ கோயிலுக்கு செல்லலாம் என்று முடிவெடுத்தனர். விசாலாட்சி பாட்டியோ, என் பேரன் சொன்னதை கேட்டீங்கல்ல, எல்லாரும் தயாராகுங்க, அதே மாதிரி விமல், கவிதா, நீங்களும் சேட்டா பண்ணாம அமைதியா வரணும், ஏதாவது பண்ணி உங்க அண்ணன்கிட்ட திட்டு வாங்காதீங்க என்று கூறியவர் தன் நெற்றியை சுருங்க, ஆமா, இந்த தாரா புள்ளக்கு ஏன் போன் போக மாட்டேங்குது, இந்த பாட்டிக்கிட்ட பேசணும்னு இருக்கா பாரு, கண்ணுக்குள்ளேயே இருக்கா, வந்து இந்த பாட்டியை பார்க்க மாட்டாளா, அவகிட்ட பேசிய 2 வாரம் ஆச்சு என்று பெருமூச்சு விட்டார். விமலும் கவிதாவும், உங்களுக்கு அவளை பத்தி தெரியாதா பாட்டி, உங்க மேல ரொம்ப பாசமா இருப்பா, அம்மாங்களுக்கு பின்னாடியே தான் சுத்திட்டு இருப்பா, அவ இப்பெல்லாம் கொஞ்சம் வர தயங்குறா, நாங்களும் அவ போனுக்கு ட்ரை பண்ணோம், என்னென்ன தெரியல பாட்டி, அவளுக்கு போன் போக மாட்டேங்குது, ஆளையும் காணோம் என்றவன் யோசனையாக நிற்க, கவிதாவோ, சரி, நாங்க வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வரோம் என்று கூறினாள். கமலாவும் விஜயாவும், அவளுக்கு பிடித்த ஸ்வீட்டை பண்ணித்தரும், போகும்போது எடுத்துட்டு போங்க சரியா என்று கூறி இருவரும் உற்சாகமாக சமையலறைக்குள் சென்றனர். அவளுக்கு பிடித்த ஸ்வீட்டை செய்வதற்காக. இதை அனைத்தையும் மேலிருந்து பார்த்து கொண்டிருந்த அவனுக்கு அப்படி ஒரு எரிச்சல். அவங்க நம்மளுக்கு செய்யறத விட்டுட்டு இவங்க எல்லாம் அவளுக்கு செஞ்சிட்டு இருக்காங்க, அப்படி எல்லாரையும் மயக்கி வச்சிருக்கா, இந்த திமிர்தான் அவளுக்கு என்று நினைத்து கொண்டான். அதே போல் தனது அறைக்கு சென்றவன் தனது ஆட்கள் கொடுத்து அவளது மொபைலை பார்த்தான். அது தாராவுடையது. ஏதோ ஒரு உந்துதலில் அதை ஆன் செய்ய முயற்சித்தான். அது உயிர் பற்றி இருந்ததை பார்த்தவன் சார்ஜ் போட்டுவிட்டு குளிக்கச் சென்றான். ஆம், தாரா தனது மொபைலை அந்த ஹோட்டல் அறையிலேயே விட்டுவிட்டு சென்று விட்டாள். மொபைலின் கவர் மட்டுமே அந்த பேக்கில் எடுத்து கொண்டு சென்றாள். மொபைல் தொலைந்ததால் தான் யாராலும் அவளை தொடர்பு கொள்ள முடியவில்லை. அது ருத்ரதேவிடம் மாட்டிக்கொண்டது. தாய்மார்கள் தாராவிற்கு ஸ்வீட் செய்து கொண்டிருக்க, விமலோ வர வர தாரா ஒழுங்காவே நம்ம கிட்ட பேசுறதே இல்லை, என்னவோ நம்ம கிட்ட இருந்து ஒதுங்குறா என்று வருத்தமாக கூற, எல்லாம் அந்த கனகம் பாட்டியால வந்தது என்று கவிதாவும் கூறினாள். அந்த தாய்க்கிழவி தான் எல்லாத்துக்கும் காரணம் என்று விமலும் முணுமுணுக்க, சமையலிருந்து வெளிவந்த விஜயாவும், சும்மா இருங்கடா, நீங்க பாட்டுக்கு ஏதாவது பேசாதீங்க, நீங்களே வீட்டுக்கு போய் தாரா கூட பேசிட்டு வாங்க என்று கூறினார். ஸ்வீட் ரெடியானவுடன் அதை எடுத்துக்கொண்டு அவர்களும் கிளம்பி தாராவின் வீட்டிற்கு செல்ல, அவர்கள் வரவேற்ற மீனாட்சி, எப்படி இருக்கீங்க என்று இருவரையும் அன்பாக கேட்க, நாங்க நல்லா இருக்கும் மீனம்மா, எங்க தாராவை காணோம், அவளுக்கு பிடிச்ச ஸ்வீட்டை செஞ்சு கொடுத்திருக்காங்க என்று கூற, மீனாட்சி, உங்களுக்கு விஷயம் தெரியாதாப்பா என்று குழப்பமாக கேட்க, இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். என்ன விஷயம் என்று புரியாமல் கேட்க, தாராவை அவங்க பெரியம்மா வீட்டுக்கு அனுப்பி வைத்திருக்கும், கொஞ்ச நாள் அங்க இருக்கட்டும் அப்படின்னு, அவங்களும் பொண்ணை இப்பதான் கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்காங்க இல்லையா, 2 பேரும் ரொம்ப தனிமையா இருக்காங்க, தாரா இருந்தான்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், இப்பதான் அப்பாவே அக்கா வீட்டுக்கு அனுப்ப ஒத்துக்கிட்டாரு, தாராவுக்கும் அவ பெரியம்மா வீடு பிடிச்சு போய் அங்கேயே இருக்கேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கா. இப்ப எல்லாம் கவிதாவும், பாத்தியா, நம்ம கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம அவ பாட்டுக்கு போயிட்டா என்று வருத்தமாக கூற, ஆமா, வர வர இந்த தாரா சரியே இல்லை, மத்தவங்க பேசுறத கேட்டுட்டு எங்க கிட்ட இருந்து விலகிறா என்று கோவமாக விமல் கூற, மீனாட்சியும், அவளை தப்பா நினைக்காதீங்கப்பா, உங்க எல்லார் மேலேயும் ரொம்ப பாசமா தான் இருக்கா, ஆனா உங்களோட வசதி வேற, எங்களோட வசதி வேற இல்லையா, அதனால தான் என்று அவர் வருத்தமாக கூறினார்.
என்ன வேணா இருந்தா என்ன மீனுமா, அவ தான் எங்களோட உண்மையான ஃப்ரெண்ட். எங்களுக்கு எவ்வளவு விஷயத்துல கைட் பண்ணியிருக்கா. எப்பவுமே நாங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அவ தான் எங்க கூட சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டா இருக்கு. எங்களை அவ புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா என்று இருவரும் வருத்தமாக கேட்க, அவர்களின் வருத்தத்தை பார்க்க பிடிக்காத மீனாட்சியோ, அப்படியெல்லாம் இல்லப்பா, இப்ப அங்க போனாலும் பேசும்போதெல்லாம் எப்பவும் உங்களை பத்தி தான் கேட்டுட்டே இருப்பா. அவங்க அப்பா கிட்டையும் உங்களை பத்தி தான் பேசிட்டே இருப்பா. உங்களை பார்க்கலன்றத வருத்தம் அவளுக்கும் இருக்கத்தான் செய்யுது. ஆனா சூழ்நிலை அப்படி அமைஞ்சிடுச்சுமா, என்ன பண்றது என்று அவரும் கூற, சரி அவங்க பெரியம்மா ஊர் எங்க இருக்கு மீனம்மா? அவர் கூறிய ஊரை கேட்டவுடன் இருவரது கண்களும் மின்ன ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள, என்ன ஆச்சு என்று மீனாட்சி கேட்க, நாங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போக போகிறோம். அந்த ஊரும் தாராவோட பெரியம்மா ஊரும் ஒரே ஊர் தான். இப்போ நாங்கள் சர்ப்ரைஸாக போய் அவளையும் கோயிலுக்கு கூட்டிட்டு போக போகிறோம் என்று இருவரும் கோரஸாக கூறினர். மீனாட்சியும் மகிழ்ச்சியுடன், சரிப்பா சந்தோஷமா போயிட்டு வாங்க என்று கூறிய அவரிடம் தாராவின் பெரியம்மாவின் எண்ணெய் வாங்கி கொண்டனர். தாராவுக்கு ஏன் ஃபோன் போகவே மாட்டேங்குது என்று கவிதா கேட்க, அவள் ஃபோன் தொலைஞ்சிடுச்சுமா, அதனால தான் அவ இப்போதைக்கு வேற ஃபோன் வேண்டாம்னு சொல்லிட்டா என்று கூற, சரி ஓகே நாங்க அவ பெரியம்மா கிட்ட பேசிக்கிறோம் என்று இருவரும் குதூகலமாக வெளியேறினர். வீட்டுக்கு வந்த விமலும் கவிதாவும் விஷயத்தை கூற அனைவரும் மகிழ்ச்சியாக சம்மதித்தனர். இங்கு அடுத்தடுத்த நாட்கள் வேலையில் பிஸியாக இருக்க அவர்கள் குலதெய்வ கோயிலுக்கு செல்வதற்கான நாளும் வந்தன. இங்கு அதிகாலையிலேயே எழுந்து குளித்து முடித்து வந்தவள் அழகிய லாவெண்டர் நிற புடவையை உடுத்தி இயற்கை அழகோடு அவளது பால் மேனி மினுமினுக்க நீண்ட கூந்தலில் நெருங்க கட்டியிருந்த மல்லிகை சரத்தை சூட்டி அழகாக வாசலில் கோலம் போட்டு கொண்டிருந்தாள். குனிந்து நிலத்தை பார்த்து அவள் பூ போன்ற மென்மையான கரத்தில் கோலம் போட்டு கொண்டிருந்தவளின் முன் சர்ரென்று ஒரு கார் வந்து நின்றன. அவள் அதிர்ந்து யாரென்று பார்க்க, இது வெளிநாட்டு கார் போல இருக்கிறதே என்று நினைத்து கொண்டே அந்த காரை பார்த்திருக்க, அதிலிருந்து அவளையே கூர்மையாக பார்த்து கொண்டு இறங்கினான் ருத்ரதேவ். அவனை பார்த்தவுடன் அவளையும் அறியாமல் அவளது உடல் நடுங்கியது. இவர் இங்கே என்று பயந்தவள் எச்சிலை கூட்டி விழுங்கியபடி அவனையே அதிர்ந்து பார்த்து கொண்டிருக்க, அதற்குள் அந்த புறமிருந்து இறங்கிய கவிதா தாரா என்று ஓடி வந்து அணைத்து கொண்டாள். விமலும், ஹே தாரா, பாத்தியா, நீ எவ்வளவு எங்களை விட்டு ஓடி வந்தாலும் நாங்க உன்னை வந்து புடிச்சிட்டோம் என்று உற்சாகமாக கூறியவர்கள் ஒவ்வொரு கையையும் பற்றி கொண்டனர். அவளை மேலிருந்து கீழ் வரை பார்த்த கவிதாவோ, ஐயோ என்ன அழகா இருக்கடி, என்ன இருந்தாலும் கிராமம்னா கிராமம்தான், என்ன அழகா இருக்க இந்த புடவையில் என்று புகழ்ந்து தள்ள, விமலும், அடடா என்னோட ஃப்ரெண்டு என்ன அழகா இருக்கா, நிறைய பேர்கிட்ட இருந்து உன்னை பார்த்துக்கணும் போலையே என்று அவனும் கிண்டலாக கூற, அவர்கள் நண்பர்களை பார்த்தவுடன் இன்னும் அதிர்ந்தவர் அவர்களின் பேச்சை கேட்டு பொய் கோபத்துடன் அவர்களை முறைத்தாள். அப்பொழுதுதான் மீண்டும் அவன் நினைவு வர திரும்பி அவனை பார்க்க, அவனும் அவனது கண்களால் அவளது உச்சி முதல் பாதம் வரை பார்த்து கொண்டிருந்தான். அந்த ஊடுருவும் பார்வையை பார்க்க இவளுக்கு உள்ளுக்குள் என்னவோ செய்தது. அவனது கண்கள் அவளை அங்குலம் அங்குலமாக அளவிட்டன. அவளது அந்த லாவெண்டர் நிற புடவையும் அந்த நீண்ட கூந்தலும் மல்லிகை சரமும் அவளது பால் போன்ற மேனியில் பாந்தமாக பொருந்தி அங்க வளைவுகளை அழகாக எடுத்து காட்டியது. போட குனிந்திருந்தவள் கார் வந்து நின்றதால் அப்படியே அதிர்ந்து நிமிர்ந்ததால் அவளது நீண்ட கூந்தலும் அதில் தொடுத்திருந்த மல்லிகை சரமும் முன்னால் சரிந்து அவள் நின்றிருந்த கோலமும் அவளது தவிப்பும் அவளது முக பாவனைகள் என ஒவ்வொன்றையும் அளவிடுவது போல பார்த்தன அவனது கண்கள். அவனது கண்களில் கோபமும் ரசனையும் ஒரே நேரம் மின்னி மறைந்தன. அவனது பார்வையை சந்திக்க முடியாமல் பயந்து தனது நண்பர்களை பார்த்தாள். அதற்குள் உள்ளே இருந்து வெளியே வந்த ஜெயந்தி பெரியம்மா, வாங்க வாங்க கண்ணுங்களா, நீங்க வருவீங்கன்னு அம்மா ஃபோன் பண்ணாங்க என்று கூற, தனது பெரியம்மாவை புரியாமல் பார்க்க, என்னடா புரியலையா, இவங்க குலதெய்வ கோயில் இந்த ஊர் தான், இங்க சாமி கும்பிட வந்திருக்காங்க, நீ இங்க தான் வந்திருக்கின்ற விஷயம் உங்க அம்மா மூலயமா தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் என்றுதான் வந்து இறங்கி இருக்காங்க என்று கூறினார். அவளுக்கு என்ன கூறுவது என்றே தெரியவில்லை. தன் நண்பர்களிடம் கூறாமல் வந்ததை நினைத்து அவளுக்கு சங்கடமாகத்தான் இருந்தது. அதே சமயம் ருத்ரதேவை நினைத்து கூறாமல் வந்ததுதான் சரி என்றும் மனதை தேற்றிக் கொண்டாள். இப்பொழுதே இவர்கள் இங்கு வந்ததை அவன் என்ன நினைப்பானோ, என்ன கூறப் போகிறானோ என்று தெரியவில்லை என்று உள்ளுக்குள் பயமாகத்தான் இருந்தது. சரி நீயும் புறப்படு,
புடவை மாத்திட்டு போறியா என்று பெரியம்மா கேட்க, ஐயையோ என்ற கவிதா ஆன்ட்டி இதுலேயே ஒரு ஏஞ்சல் மாதிரி அழகா இருக்கா, இதிலேயே நாங்க கூட்டிட்டு போறோம் என்றவள் அவளை வலுக்கட்டாயமாக இழுத்து வந்து அண்ணனின் காரில் அண்ணனின் அருகில் அமர வைத்து விட்டு அவளும் விமலும் அதே காரில் அமர்ந்து கொண்டனர். இவளிடம் யாரும் அனுமதி கேட்கவில்லை. அவளுக்கு வாயையே திறக்க அனுமதிக்கவில்லை. டிரைவர் கார் ஓட்ட விமல் டிரைவரின் அருகில் அமர்ந்து கொள்ள பின்னால் அண்ணனை ஒட்டி தாராவை அமர வைத்தவள் அவளும் அதன் பிறகு இருந்த ஜன்னலின் ஓரமாக அமர்ந்து கொண்டாள். இருப்பே கொள்ளவில்லை. கவிதாவோ என்னென்னவோ பேசிக்கொண்டே வர அருகில் அமர்ந்திருந்த ருத்ரதேவும் முகம் இறுக அவளை முறைத்து கொண்டே வந்தான். இவளும் பதற்றத்தை மறைக்க முயன்று கொண்டே வந்தாள். ஏதோ ஒரு திருப்பத்தில் சடன் பிரேக் போட அவள் கீழே விழுந்து விடாமல் இருக்க அவளை அணைவாக பற்றியவன் அருகிலிருந்த தன் தங்கையையும் ஒரு கை நீட்டி அவளுக்கு முன்பு இடித்து விடாமல் பாதுகாத்தான். கார் ஓட்டிய டிரைவரிடம் பார்த்து போக மாட்டீங்களா என்று பல்லிடுக்கில் வார்த்தைகளை தொப்ப அவனும் பதறிக்கொண்டு, மன்னிச்சிடுங்க சார், முன்னாடி திடீர்னு ஒரு வண்டி வந்துருச்சு என்று கூற அவனும் பார்த்து போங்க, இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடந்துருச்சு அவ்வளவுதான் என்று உரும டிரைவர் பதட்டமாக சரி சார் என்று கூறிக்கொண்டே மீண்டும் வண்டியை ஓட்டினார். அண்ணா தேங்க்ஸ் அண்ணா என்று கூறிய காவியா அதன் பிறகு சாலையோரம் திரும்பி பார்த்து கொண்டே அந்த ஊர் எவ்வளவு சூப்பரா இருக்கு என்று வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டே வர விமலும் அதை சுற்றி பார்த்தவன் ஆமா கவிதா என்று அவனும் சுவாரஸ்யமாக வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டு வந்தான். அவளை சுற்றி போட்ட கையை ருத்ரதேவ் எடுக்கவே இல்லை. அவளும் நெளிந்து கொண்டு இருந்தாலே தவிர அவனிடம் கையெடுக்க சொல்லும் தைரியமும் அவளிடம் இல்லை. இவ்வளவு நெருக்கத்தில் இவ்வளவு அருகில் இருவரும் அருகருகே அமர்ந்திருக்க அவளின் அருகாமை வேறு அவனை என்னவோ செய்தது. அவனின் மேல் அவளது பூச்சரம் தவழ்ந்து அவளின் மல்லிகை பூவின் வாசம் அவள் நாசியில் ஏறி அவனை வேறொரு உலகத்திற்கு அழைத்துச் சென்றது. தாரா விழாமல் இருப்பதற்காக அவளை சுற்றி பாதுகாப்பாக பற்றியிருந்த கை இன்னும் அழுத்தம் கூட்ட அவளுக்கோ அவனது அழுத்தமான பிடியில் அவளையும் அறியாமல் வழியில் மெல்ல முனங்கல் சத்தம் வர அவன் கோபமாக அவளை முறைத்தான். அவளும் டக்கென்று வாயை மூடிக்கொண்டாள். அவர்களின் குலதெய்வ கோவில் வந்தவுடன் நிறுத்திய உடனேயே முதல் ஆளாக கவிதாவை தள்ளிவிட்டு இறங்கிக் கொண்டாள். அப்பாடா என்று. கோவிலில் மற்ற 2 கார்கள் நின்று கொண்டிருந்தன. பெரியவர்கள் அனைவரும் ஆங்கிருந்தனர். அதுவரை இருந்த பயம் மறைந்து அவர்களை பார்த்தவுடன் உற்சாகமாக அவர்களின் அருகில் சென்றாள். அவர்களும் அவளை பார்த்தவுடன் மகிழ்ச்சியாக எப்படிடா இருக்க, நல்லா இருக்கியா என்று கேட்க நல்லா இருக்கேன் என்று பொதுவாக கூறியவள் அவர்களிடம் மகிழ்ச்சியாக ஒரு சில நிமிடங்கள் பேசிய பிறகு அத்தை மாமா நீங்கெல்லாம் எப்படி இருக்கீங்க என்று அனைவரையும் நலம் விசாரிக்க அனைவரும் மகிழ்ச்சியாக நாங்க நல்லா இருக்கோம்டா, நீ என்னடா சொல்லாமையே இங்க வந்துட்ட என்று வருத்தமாக கேட்க அவளுக்கு ஒரு நிமிடம் தயக்கமாக இருந்தாலும் இல்ல பாட்டி, பெரியம்மா கூப்பிட்டே இருந்தாங்க, இப்பதான் அதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சது. பெரியம்மா வீட்டுக்கு போக சரின்னு சொன்னதும் உடனே கிளம்பிட்டேன், அதனால தான் இங்க யார்கிட்டையும் என்னால சொல்ல முடியல என்று தாரா கூறியதற்கு பாட்டியோ சரி விடு, எல்லாம் நல்லதுக்குத்தான், நீ ஒன்றும் வருத்தப்படாதே, நீ இப்படி இங்க வந்ததுனால தான் எங்க கூட குலதெய்வ கோயிலுக்கு உன்னால வர முடிந்தது, இல்லைன்னா எங்க குலதெய்வ கோயிலுக்கு நீ வந்திருக்கவே முடியாது. அந்த கடவுளோட அனுகிரகம் உனக்கு இருக்கு, அதனால தான் எங்களோட குலதெய்வ கோயிலுக்கு நீ வந்திருக்க என்று அவளது தலைமுடியை பாசமாக வருடியவர் ஆறுதலாக கூற அவளது முகம் மலர்ந்தது. நன்றி, வணக்கம் நண்பர்களே. உங்களுக்கு இந்த அத்தியாயம் பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த அத்தியாயத்துடன் கூடிய விரைவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.